ओम श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्येन्द्रवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பகவான் ஆதிசங்கரர் அருளிய பிராத்தஸ்மரணம் என்ற நூலை நாம் பார்த்து வருகிறோம். நம்ம போன கிளாஸில் பிராத்தஸ்மரணம்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம். பிராத்தக அப்படின்னா காலை வேளையில், ஸ்மரணம் என்றால் நினைக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, இது மாதிரியான பொருள் நம்ம கொடுக்குறோம். அப்போது காலை வேளையில் சிந்திக்க வேண்டியது, காலை வேளையில் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்னா தத்துவம் அப்படின்னு பார்த்தோம். இந்த தத்துவம்னா என்ன, அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். தத்துவம் என்பது நான், உலகம், கடவுள், அகம், ஜகத்து, ஈஸ்வரக, இந்த மூன்று விஷயங்களை குறித்து விசாரம் செய்வது, அதை குறித்து முடிவான ஒரு முடிவுக்கு வருவது நம்ம தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தத்துவமானது எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா, ஒருவர் அறிவை தரும் கருவி என்று எதை நம்புகிறாரோ அதன் அடிப்படையில் இதை பற்றிய முடிவானது ஏற்படுகிறது. பிறகு சித்த சுத்தியின் அடிப்படையிலும் இந்த தத்துவமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னை குறித்து நான் ஏன் விசாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நான், உலகம், கடவுள், இந்த மூன்று விஷயங்களை குறித்து நம்ம விசாரம் பண்ணுறது தான் தத்துவம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்னை குறித்து எனக்கு தெரியாதா, என்னை குறித்து நான் விசாரம் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணுமா, ஏன் என்னை குறித்து நான் விசாரம் செய்யணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம அதற்கான சில காரணங்கள் பார்த்தோம். நம்ம எது வரைக்கும் நான் எனது அப்படிங்கிற அபிமானம் வைக்கிறோமோ அது வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனவே எனக்கு நான் எனது என்ற அபிமானம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் என்னை குறித்து விசாரம் செய்ய வேண்டுமா அல்லது நான் அல்லாததை குறித்து விசாரம் செய்ய வேண்டுமா? அது போக இந்த நான் என்ற அந்த சொல்லில் நாம் ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல்லுக்குரிய பொருள் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயம் இருக்கும். இந்த நான் அப்படிங்கிற சொல்லுக்கு எது பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில சமயங்களில் இந்த சரீரத்தையும் நான் அப்படின்னு சொல்றோம், சில சமயங்களில் இந்த சரீரத்தை எனது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நான் என்ற விஷயத்தில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. எனவே குழப்பம் இருக்கின்ற இடத்தில் தான் விசாரம் தேவைப்படுகிறது. எனவே நாம் விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நான் என்பதை குறித்து விசாரம் செய்வதுதான் ஆத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முதல் ஸ்லோகத்தை நம்ம வாசிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தொடங்கலாம். நான் சொல்றேன், அது கேட்டு நீங்க சொல்லுங்க. प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वं सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयं यत्स्वप्नजागर सुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः. இந்த ஸ்லோகம் 3 ஸ்லோகங்களை உடையது இந்த நூல். இதுல இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே விரிவாக விசாரம் செய்யப்பட வேண்டிய வார்த்தைகளா இருக்கு. இதுல நம்ம பார்க்குறோம் ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம், ஹிருதி சம்ஸ்புரத்து இதுக்கு ஒரு விசாரம். அப்புறம் ஆத்ம தத்துவம், இந்த ஆத்ம தத்துவம் குறித்து தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் சச்சித் சுகம், பரமஹம்சகதி, துரியம், அப்புறம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், அப்புறம் தத் பிரம்ம நிஷ்கலம், அப்புறம் அகம் நச்ச பூத சங்கக. இப்படி ஒவ்வொரு வார்த்தையுமே ஆழமாக விசாரம் செய்யப்பட வேண்டிய வார்த்தைகள். இந்த ஒவ்வொரு இதை நம்ம எப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்றாருன்னா, காலை வேளையில் சொல்லணும். காலையில எந்திரிச்ச உடனே நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னா, நம்முடைய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய செயலானது இருக்கிறது. அந்த செயலுக்கும் சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், அதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய படிநிலைகளை கடந்துதான் ஒரு சிந்தனைக்கும் ஒரு செயலுக்கும் இடையில் நிறைய படிநிலைகள் இருக்கு. அதை தாண்டி தான் அந்த செயல் அப்படிங்கிறது வருது. ஸோ இதனால நமக்கு இந்த சிந்தனையினுடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியறதில்ல. நான் சிந்திக்கிறேன், இது யாருக்கு தெரிய போகுது, எதை வேணா சிந்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சிந்தனை தான் உன்னுடைய செயலையே மாற்றும். அதனால காலையில எந்திரிச்சதுமே இதை சிந்திக்கணும்,
அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு இதுல வந்து என்ன சொல்லியிருக்கார், நம்ம வந்து ஆத்ம தத்துவம் குறித்து வந்து போன வகுப்புல வந்து பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்து இந்த யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த விஷயம், அப்புறம் துரியம், இன்னும் சில தத்துவங்கள் வந்து நம்ம இது குறித்து விசாரம் செய்ய போறோம். அப்புறம் நச்சபூத சங்கக, சச்சித் சுகம், இதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகம் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு ஸ்லோகம் ஒரே வகுப்புல முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஸோ இன்றைய வகுப்புல குறிப்பாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஸ்வப்ன ஜாகர சுஷக்தி, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி பார்க்கும்போது நம்ம வந்து சாஸ்திரத்துல வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அவஸ்தாத்ரய விவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அவஸ்தாத்ரய விவேகம். அவஸ்தாத்ரய விவேகம்ங்கிறதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 3 வார்த்தைகள் இருக்கு. அவஸ்தா திரய விவேகம். அவஸ்தா திரய விவேகம். அவஸ்தை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரே அவஸ்தையா இருக்கு, இவன் வந்தா என்னால வந்து அவஸ்தையை தாங்க முடியல, எப்பா இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த அவஸ்தை அப்படின்னா ஏதோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அவஸ்தை அப்படின்னா என்னன்னா, அவஸ்தை என்பது அனுபவம். நம்ம அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு பேர் அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். அந்த அவஸ்தையானது திரயம் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதை வைத்து நீ ஒரு விவேகத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதாவது சாஸ்திரம் வந்து இது மாதிரியான தத்துவங்களை வந்து பேசும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அனுவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனுவாதம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அனுவாதம் அப்படிங்கிறது என்ன? இதை வந்து இந்த அணுமுதல்வாதம் இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அனுவாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யாம இருப்போம். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நீ அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்களை ஆராய்ச்சி செய், அதன் மூலமாக உனக்கு விவேகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மந்திரம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ பேருக்கு அனுபவங்கள் இருக்கு, ஆனா அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி செய்யும் போது தான் அறிவானது ஏற்படுகிறது. இப்போ நமக்கு வந்து சாஸ்திரம் வந்து இது மாதிரியான இந்த அவஸ்தாத்ரய விவேகம், பஞ்சகோஷ விவேகம், இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி நமக்கு வந்து ஒரு விவேகத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவஸ்தாத்ரயம்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய கனவு, நனவு, உறக்கம், இந்த 3 நிலைகள் தான் வந்து அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாருமே தானே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு இந்த 3 அனுபவமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்கனாலே அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நனவுல இருந்துட்டு தான் அப்படி சொல்ல முடியும். அப்போ இந்த 3 நிலைகள் அனைவரும் அனுபவிக்கிறார்கள். நம்மளும் வந்து இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம். என்ன அறிவு வந்துச்சு? ஒரு அறிவும் வரல. நம்ம சாஸ்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் இதை வச்சு இத்தனை விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த கனவு, நனவு, உறக்கம், இந்த 3 நிலைகளையும் நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 அவஸ்தைகளை வைத்து சாஸ்திரம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு விவேகத்தை ஏற்படுத்தி தருகிறது. அந்த விவேகம் என்ன? இந்த விவேகத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பதான் நமக்கு தெரியாத ஆத்ம தத்துவத்தை பற்றி இந்த சாஸ்திரமானது பேசுகிறது. அது வந்து நமக்கு சுத்தமா தெரியாத கருத்து. இது வந்து நம்ம ஏற்கனவே அனுபவிக்கக்கூடிய விஷயம். ஆனா ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி துளி அளவு ஜீரோ நாலேஜே இல்லை அதை பத்தி. அதை வந்து சாஸ்திரம் புதுசா நமக்கு சொல்லுது. சரி, இப்போ இந்த அவஸ்தாத்ரயம் இதை வச்சு நம்ம என்ன விவேகத்தை அடைய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அவஸ்தாத்ரயம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கனவு, நனவு, உறக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் எனது என்ற அபிமானம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் எனக்கு பிரச்சனை. இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ இந்த நான் அப்படிங்கிற இந்த அபிமானம் அதிகபட்சம் என்னால் எதுவரை வைக்க முடியும்? அதிகபட்சம் இந்த நான் என்ற அபிமானத்தை என்னால் எதுவரை வைக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் வைக்க முடியும். இதை தாண்டி இந்த மொபைலு, இந்த பேனா, இதுலெல்லாம் வந்து நான் அப்படிங்கிற அபிமானம் வைக்க முடியுமா? முடியாது. எனது அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா நான் என்ற அபிமானம் இந்த ஸ்தூல சரீரத்தை தாண்டி வேற எந்த ஒரு பொருளின் மீதும் வைக்க முடியாது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் வரை நான் என்ற அபிமானம் வைக்கும் போது எனக்கு பேர் என்ன அப்படின்னா விஸ்வன் அப்படின்னு பேர். இந்த ஸ்தூல சரீரம் வரை, அந்த ஸ்தூல சரீரம் வரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பின்னாடி 2 இருக்கு. இப்போ ஸ்தூல சரீரம் வரைக்கும் நம்ம வந்து அபிமானம் வைக்கும் போது எனக்கு விஸ்வன் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ விஸ்வனாக இருக்கும்போது எனக்கு அனுபவமாவது என்ன அப்படின்னா இந்த ஜகத்து. இந்த ஜகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஜாகிரத் பிரபஞ்சம் அப்படின்னு பேர். அப்ப இந்த சூழ்நிலையில நான் அனுபவிக்கக்கூடியது வந்து ஜாகிரத் அனுபவம். அதுதான் வந்து எது ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா?
ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தில ஜாகர அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜாகர அனுபவம் வந்து நமக்கு எப்போ வருது, இந்த ஸ்தூல சரீரத்தில் நான் என்ற அபிமானம் வைக்கும் பொழுது ஏற்படுகிறது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி. அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணு இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரம் வரை நான் என்ற அபிமானம் வைக்கும் போது எனக்கு அனுபவம் ஆவது எது அப்படின்னா, அப்பதான் வந்து கனவு ஸ்வப்னம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்ம வந்து அந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் எப்படி வந்து ஜாகிரத்தை வந்து நம்ம ஜாகிரத் அனுபவத்தை ஜாகிரத் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜாகிரத் பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம், அது ஜாகிரத் அனுபவம் சொல்றோம். அதே மாதிரி ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறோம், அது வந்து ஸ்வப்ன அனுபவம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் போது எனக்கு என்ன பேரு, ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கும் போது விஸ்வன் அப்படின்னு பேரு, இது சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைக்கும் போது தைஜசன் அப்படின்னு பேரு. காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் போது அப்போது எனக்கு அனுபவமாவது காரண பிரபஞ்சம், அது வந்து சுஷுப்தி அனுபவம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நிலையில எனக்கு என்ன பேரு அப்படின்னா பிராக்ஞன் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதுங்களா? அப்ப விஸ்வ தைஜச பிராக்ஞன். விஸ்வன் அப்படின்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அனைத்தும் அப்படின்னா எவை அனைத்தும்? இந்த 3 சரீரங்கள் அனைத்தும். இந்த 3 சரீரங்களின் மீதும் நான் என்ற அபிமானம் வரும்போது எனக்கு வந்து விஸ்வன் அப்படின்னு பேர். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், இந்த ரெண்டுலையும் நான் இருக்கும், ரெண்டுலையும் அபிமானம் வைக்கும் போது, இது வரைக்கும் அபிமானம் வைக்கும் போது, அதாவது ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் நான் இருக்கும்போது, அது எனக்கு அனுபவம் ஆகும்போது நான் வந்து கர்த்தாவாகவும் இருக்கிறேன், போக்தாவாகவும் இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? கர்த்தானா என்னது? செயல்படுபவன். போக்தானா அனுபவிப்பவன். இப்போ செயல்படுபவனாகவும் அனுபவிப்பவனாகவும் எப்ப இருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்தூல பிரபஞ்சத்திலும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலும் இருக்கும்போது. காரண பிரபஞ்சத்தில் இருக்கும்போது, இந்த காரண சரீரத்தில் மட்டும் நான் என்ற அபிமானம் வைக்கும் பொழுது அப்ப வந்து நான் போக்தாவாக மாத்திரம் இருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே அனுபவம் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதனால் வரைக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டோம். சாஸ்திரம் வந்து நமக்கு வந்து காட்டி கொடுக்குது, இந்த மாதிரி தான்ப்பா உனக்குள்ள நடந்துட்டு இருக்கு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ வந்து நம்ம முக்கியமான விசாரத்துக்கு போக போறோம். இதுல வந்து போன கிளாஸ்ல வந்து 2 ரூல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து யாராச்சும் சுஷுப்தி அவஸ்தைக்கு போயிருந்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துருங்க. இப்போ இந்த 2 ரூல்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். அது எப்போ வேணாலும் கேட்ப சொல்லணும். சரிங்களா? 2 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளில் இருந்து வேறானவன். இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். செகண்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அனுபவிக்கப்படும் பொருளை சார்ந்ததே அன்றி அனுபவிப்பவனை சார்ந்ததல்ல. 2 ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிப்பவன், இது 2 வேறு வேறு. அதுக்கப்புறம் 2வது ரூல், அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அந்த பொருளையே சாருமே அன்றி அனுபவிப்பவனை சாராது. 2 டைம்ஸ் சொல்லியாச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதையவே இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போறோம். இப்போ இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்து எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியா சொல்லும் போது பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். சயின்ஸ்ல ஒரு விதமா சொல்றாங்க. இப்போ நம்முடைய இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரமானது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இங்க இருக்கக்கூடிய பொருள்களால் தான் ஆக்கப்பட்டதா, அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த சரீரத்தை பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கோமா? இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த சரீரத்திற்கும் சம்பந்தமே இல்லையா அல்லது இருக்கிறதா? இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதே பொருளால் ஆனதுதான் இந்த சரீரமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தூல சரீரம் என்பது ஸ்தூல பிரபஞ்சமும் தானே. இந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம ஸ்தூல பிரபஞ்சம் தானே சொல்லியாகணும். ஸ்தூல பிரபஞ்சம் என்னது? அனுபவிக்கப்படும் பொருளா அல்லது அனுபவிப்பவனா? அனுபவிக்கப்படும் பொருள். எனவே இந்த சரீரமும் என்னது? அனுபவிக்கப்படும் பொருள். காரணம், இந்த ஸ்தூல சரீரம் என்பது இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அதனால் ஆனதுதான். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தூல சரீரம் உட்பட ஸ்தூல பிரபஞ்சம் தான். எனவே இது அனுபவிக்கப்படும் பொருள். எனவே இந்த சரீரம் நான் அல்ல. இது புரிஞ்சுதுங்களா? இதே தான் வந்து சூக்ஷ்மத்துக்கும். சூக்ஷ்மமும் வந்து இந்த நம்முடைய மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மனமும் 5 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த 5 பூதங்கள் வந்து சூக்ஷ்மமானது. அதே சூக்ஷ்மமான பூதங்களால் ஆனது தான் என்னது? ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, ஸ்தூல பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல 2 ஒண்ணுன்னு தான் சொல்லணுமா? 2 ஒண்ணுதான். அப்ப 2 ஒண்ணுங்கிறப்போ இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரம் இரண்டுமே அனுபவிக்கப்படும் பொருள். எனவே இது நான் அல்ல. இதைத்தான் வந்து இந்த ஸ்லோகத்துல கடைசி வார்த்தையில நச்ச பூத சங்கக, இந்த பஞ்சபூதங்களால் ஆனவன் நான் அல்ல
அப்படின்னு சொல்லி சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இந்த காரண சரீரத்துக்கு வந்து நம்ம அப்புறமா வரலாம். இந்த ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சரீரத்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த காரண சரீரம் போயிட்டு வரலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துல இருக்கோம் இல்லையா? இங்க வந்து கால, தேச, வஸ்து இருக்கா? காலம், டைம் அப்படிங்கிறது இருக்கா? தேசம், தேசம்னா என்னது? இடம், இடம்ங்கிறது இருக்கா? அப்புறம் வஸ்து, வஸ்துனா என்னது? பொருள். இந்த மூணும் இங்க இருக்கா? சரி, கனவு எடுத்துக்கலாம். கனவுல கால, தேச, வஸ்துங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கால, தேச, வஸ்து, அங்க இருக்கக்கூடிய கால, தேச, வஸ்து ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? வேற வேற, ரெண்டுமே வேற வேற. ஒருவேளை ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப வந்து காலம் வந்து ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ பகல் டைம்ல நம்ம கனவு காண்றோம் அப்படின்னா, பகல் டைம்ல 11 மணினா அப்பவும் 11 மணியா தான் இருக்கணும். நைட்டு தான் நம்ம பெரும்பாலும் தூங்கி கனவு காண்றோம். அப்போ வந்து நல்லா நைட்டு 1 மணிக்கு கனவு காண்றோம். மத்தியான வெயில்ல 1 மணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி கனவு காணுவோம் இல்லையா? அப்போ இங்க இருக்கக்கூடிய காலமும் அங்க இருக்கக்கூடிய காலமும் வேறு வேறுங்கிறது தெரியுதா? அதே போல ஒரு ஒரு 5 நிமிஷம் கனவு காண்றோம்னு வச்சுக்கலாம். அந்த 5 நிமிஷம் கனவு ஏதோ ஒரு மணி நேர கனவு மாதிரி நமக்கு தெரியும். இல்ல 1 மணி நேர கனவு கண்டிருப்போம், 5 நிமிஷத்துல முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப இங்க இருக்கிற காலமும் அங்க இருக்கக்கூடிய காலமும் வேறு வேறுங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுதா? இப்ப காலம் வேறு. அதுக்கப்புறம் தேசம், இடம். இங்க இருக்கக்கூடிய இடம் தான் அங்கேயா? அப்படின்னா கனவுல ஒரு இடம் வாங்கி போட்டா போதும், இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் பண்ண முடியறது இல்லை. கனவுல நான் இந்த இடம் வாங்கியிருக்கேன், இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் சொல்லி வந்தா ஓனர் வந்து துரத்தி விட்டுருவோம் இல்லையா? சரி, அப்போ இடமும் வேறு வேறு அப்படிங்கிறது தெரியுது. இல்ல நான் வந்து திருப்பூர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மாதிரி கனவு கண்டனே, சரி அந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. கனவுல நான் இது மாதிரி பார்த்தேன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய கனவில் பார்த்த இடம்தான் இது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி வஸ்து, பொருள், இந்த ரெண்டு பொருளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா கனவுல சம்பாதிச்சதை இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. அப்படி பண்ண முடியறது இல்லை. அப்ப கால, தேச, வஸ்து மூணுமே வந்து வேற வேற அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த உலகம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் வேர்ல்டு. திஸ் வேர்ல்டு என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் தட் வேர்ல்டு. எந்த உலகம்? இந்த ஜாகிரத் உலகமும் இந்த கனவு உலகம் ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. ரெண்டுமே வேற வேறையா இருக்கும்போது அந்த ரெண்டையுமே நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலையும் நான் இருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இதுல இருக்கிறது எதுவுமே அதுல இல்லை, அதுல இருக்கிறது எதுவுமே இதுல இல்லை. ஆனா ரெண்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் யாரு? இந்த ரெண்டுலையும் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளில் இருந்து வேறானவன். எனவே நான் இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தை சார்ந்தவனும் அல்ல, இந்த ஸ்வப்ன பிரபஞ்சத்தை சார்ந்தவனும் அல்ல. அப்போ நச்சபூத சங்கக. புரிஞ்சுதுங்களா? அந்த நச்சபூத சங்கக அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து காரண சரீரத்துக்கு வரலாம். இந்த காரண சரீரத்துல வந்து என்ன நடக்குது? என்ன நடக்குது? தூங்குறோம், உறங்குறோம். இந்த உறக்கம் நம்மால் அறியப்படுகிறதா இல்லையா? நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்றோம். உறக்கம் அறியப்படலைன்னு வைங்க, நல்லா தூங்குனேன்னு சொல்ல முடியுமா? எப்படி தூங்குனே தெரியாது. உறக்கம் அறியப்படுறதுனாலதான் நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, அந்த விருத்திகள் எதுவுமே இல்லை, அறியறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. அப்போ அறியறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியுதுன்னா நான் அறிபவன். அதனாலதான் எனக்கு அறியறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரியுது இல்லையா? அப்போ அங்க எதுவுமே இல்லைங்கிறதையும் நான் அறியறேன் அப்படின்னா ஐ எம் த விட்னஸ் பிரின்சிபல், ஐ எம் தட் அவேர்னஸ் பிரின்சிபல். அப்போ இது அறியப்படும் பொருளாக இருக்கிறது. எது? இந்த காரண பிரபஞ்சமும் கூட அறியப்படும் பொருளாக இருக்கிறது. எனவே அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளிலிருந்து வேறானவன் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் உறங்குபவனும் அல்ல. இதை வந்து நம்ம வந்து இந்த மூன்றையும் எப்பயுமே அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து என்ன சொல்லுது? எத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தி அவைத்தி நித்தியம். இந்த அவைத்தி அப்படிங்கிறது விட்னஸ் பிரின்சிபல், அவேர்னஸ் பிரின்சிபல், என்றைக்கும் நித்தியம். இது வந்து எப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து இதை அறியறேன் அப்படின்னு சொல்றோமா? இந்த கனவு, நனவு, உறக்கம் இது மூணையும் நான் எப்பயோ ஒரு வாட்டி தாங்க அறியறேன் இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ அவைத்தி நித்தியம், அதை எப்போதும் அறிந்து கொண்டே இருக்கிறேன், நித்தியம் அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆத்மா உறங்குவதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கின்றேன். அந்த அவேர்னஸ் பிரின்சிபல் எப்பயுமே அது நித்தியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இனி இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவது ரூல்ஸுக்கு வர போறோம்.
இந்த ரெண்டாவது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம், யாராச்சும் சொல்ல முடியுமா? ரெண்டாவது ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? 2 ரூல்ஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. அந்த 2 ரூல்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். முதல் ரூல்ஸ் வந்து அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருளில் இருந்து வேறானவன். ரெண்டாவது, அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அந்த பொருளையே சாருமே அன்றி அனுபவிப்பவனாகிய என்னை சாராது. இதுதான் ரெண்டாவது ரூல்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பானை இல்லையா, இது என்னது? விளக்கு. இது வந்து இதுக்குள்ள போகுது இல்லையா, இந்த விளக்கு இதுக்குள்ள போகுது இல்லையா. சரி, அதே இந்த விளக்கு இதுக்குள்ள போக மாட்டேங்குது இல்லையா. இதுவும் பானை, இதுக்குள்ள போக மாட்டேங்குது. இப்போ இந்த பானை ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த பானை இருக்க முடியுமா? இதை எடுத்துட்டாங்கன்னா இருக்க முடியும். ஆனா இது இருக்கும்போது கூடவே இது இருக்க முடியாது. மேலே வேணா வச்சுக்கலாம், அதுவும் மேலேன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. இப்போ இது இருக்கிற இடத்துல இது இருக்க முடியாது, இது இருக்கிற இடத்துல இது இருக்க முடியாது. அப்போ இடத்தால் இது வந்து என்னது? லிமிட்டட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது புரிஞ்சுதா? இப்போ இந்த பொருள் இங்க இருந்தா இங்க மட்டும்தான் இருக்கும். இந்த பொருள் இருக்கிற இடத்துல இன்னொரு பொருள் இருக்காது இல்லையா. இந்த பொருள் இருக்கிற இடத்துல வேறு ஒரு பொருள் இருக்காது. மேலே கீழே சைட்ல வேணா வச்சுக்கலாமே ஒழிய இந்த இடத்துல வைக்க முடியாது. அப்போ இந்த இடத்தில் இருப்பவன் அப்படிங்கிறது இந்த பொருளுக்கான குணமா இல்லையா. இந்த பொருள் இந்த இந்த இடத்தில் தான் இருக்கும், இந்த இந்த இடத்தில் எல்லாம் இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு எறும்பு ஒரு சின்ன ஓட்டையா இருந்தாலும் அதுக்குள்ள போயிடும் இல்லையா. அதுவே வந்து ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய பூச்சி ஏதாவதுன்னு எடுத்துக்கோமே, வண்டு ரொம்ப இவ்வளோ பெருசா இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வண்டு அதுக்குள்ள போக முடியுமானா முடியாது. ஏன்னா அதனுடைய அந்த உடலினுடைய வடிவமைப்பு, அதனுடைய அளவு அது மாதிரி இல்லையா. அப்போ ஒரு பொருளினுடைய அந்த அளவு என்பது லிமிட்டடா இருக்கிற காரணத்தினால அதனால வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியறது இல்லை. அப்போ அந்த பொருளுடைய அளவு என்பது அந்த பொருளுடைய குணம் தானே. இப்போ நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கலாம், சரீரமும் அப்படித்தானே. இந்த சரீரம் இருக்கிற இடத்துல இன்னொரு சரீரம் வந்து உட்கார முடியுமா? எந்த பொருளுமே வந்து உட்கார முடியாது. ஏன்னா இந்த சரீரம் என்பது லிமிட்டட். அப்ப நம்ம ரெண்டாவது ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணமானது அனுபவிக்கப்படும் பொருளை சார்ந்தது என்று என்னை சார்ந்தது அல்ல. அப்போ இங்க மட்டும்தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிற அந்த அளவு என்பது இந்த சரீரத்திற்கு இருக்கக்கூடிய குணம். அப்போ எனக்கு அது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஐ எம் ஆல் பெர்வேடிங் பிரின்சிபல். எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். இந்த சரீரம் இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கே ஒழிய எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த சரீரமானது என்னால் அனுபவிக்கப்படும் பொருள். இந்த அனுபவிக்கப்படும் பொருளுக்கு இருக்கக்கூடிய இந்த குணமானது இந்த அனுபவிக்கப்படும் பொருளாகி இந்த சரீரத்தை மட்டுமே சாருமே என்று என்னை சாராது. புரிஞ்சுதுங்களா? இதுல டவுட் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இடத்தால் அளவுக்குட்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம இன்னொன்று பார்க்க போறோம். இந்த பானை கீழே போட்டா என்ன ஆகும்? உடஞ்சிரும். இது கீழே போட்டா உடையாது இல்லையா. சரி, இந்த பானை எப்போது உருவானது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதாவது நம்ம தயாரிக்கல, வாங்குறதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது அது அதை பத்தி கேட்கல. இப்போ நம்மளே வந்து களிமண் வச்சு இந்த பானையை தயாரிச்சிட்டோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி இது கொடுக்க முடியுமா? உடஞ்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எல்லா பொருளுக்கும் இருக்கு இல்லையா. டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்படித்தானே எல்லா பொருளுக்கும். இந்த பொருள் வந்து இங்க கீழே போட்டா உடையாது, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லையா. ஆனா வந்து கண்டிப்பா ஒரு நாள் அழியக்கூடிய. ஒருவேளை இதையும் நான் நெருப்புல போடுறேன், எது ஃபர்ஸ்ட் அழியும்? இதுதான் அழியும். அப்போ இந்த பிறத்தல் அழிதல் அப்படிங்கிறது இந்த பொருளுக்கான குணம் தானே, இந்த பொருளுக்கான குணம் தானே. இதை நெருப்புல போட்டா இது வந்து அழிஞ்சிரும், ஏன்னா இதுக்குரிய குணம் அப்படிப்பட்டது இல்லையா. இதை வந்து கீழே போட்டா உடஞ்சு அழிஞ்சிரும், இதற்குரிய குணம் அப்படிப்பட்டது. அப்போ சரீரமும் இதே மாதிரி தானே இருக்கு.
இல்லையா? சரீரமும் ஒரு காலத்துல பிறந்தது. இதை அழியறதுக்கு நெருப்பால் அழிக்க முடியும், ஆகாசத்துல மட்டும் அழிக்க முடியாது. அதனால தான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல ஆத்மா வந்து ஆகாசத்தை மட்டும் விட்டுட்டு மீதி 4 பூதங்களையும் சொல்லி இந்த 4 பூதங்களாலும் அழிக்கப்படாதது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல வரும். சரிங்களா? அப்போ இந்த பிறத்தல், அழிதல், இறத்தல் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் அந்தந்த பொருளுக்குரிய குணங்கள் தானே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, குணம் அப்படின்னா ஏதோ இவருக்கு நிறைய நல்ல குணம் இருக்குங்க இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அந்த கேரக்டர், அப்புறம் அந்த உணர்வுகள், இதை மட்டும் தான் குணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது மட்டும் குணம் கிடையாது. அதை வந்து நம்ம அடுத்த இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அதை நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இப்ப என்னன்னா, இந்த பிறத்தல், அழிதல் அப்படிங்கிறது அந்த பொருளுடைய குணம் தானே, இல்லையா? இப்ப அந்த பொருளுடைய குணம் அப்படிங்கிறப்போ சரீரத்துக்கும் இதே மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ அனுபவிக்கப்படும் பொருளில் இருக்கின்ற குணங்கள் அனுபவிக்கப்படும் பொருளை சார்ந்ததே அன்றி என்னை சாராது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் தான் அழியும், நான் அழிய மாட்டேன், நான் அழிவற்றவன். நான் அழிவற்றவன் அப்படின்னா நான் எப்போதும் இருப்பவன். நான் எப்போதும் இருப்பவன்னா அதுக்கு பேர் என்னது? நித்தியத்துவம். இன்னொன்னு சுவாமி கால சத்து. வெரி குட். அதுதான் சத் சித் சுகம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நான் அறிபவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப அறிபவன் அப்படிங்கிறப்போ அது என்னது? சித்து. அதுக்கப்புறம் அழியவே மாட்டேன், நான் என்றென்றைக்கும் இருப்பவன், எனக்கு இல்லாமை என்பதே கிடையாது. இல்லாமை என்பது இந்த சரீரத்திற்கு நான் பார்க்கக்கூடிய அந்த குணங்களுக்கு தான் இருக்கிறதே ஒழிய எனக்கு அழியக்கூடியது என்ற எந்த ஒரு குணமும் கிடையாது. அப்படின்னா அது என்னது? நான் எப்போதும் இருப்பவன். எனவே அது என்னது? சத்து அப்படின்னு சொல்றோம். சத்து சித்து அப்படின்னு சொல்லிட்டாலும், நான் என்றைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு பேர் என்ன? பூரணம். பூரணம். பூரணம்னா சுமதி அம்மா சொன்ன மாதிரி ஆனந்தம். நமக்கு வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து ஓகேங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை, இப்படி சொன்னாங்கனாலே என்ன அர்த்தம்? அது அபூர்ணம் அப்படின்னு அர்த்தம், இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, இதோ பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு சொத்து இருக்கு, சொந்தக்காரங்களும் நல்லவங்களா இருக்காங்க. இது ரொம்ப ரேரு. சொந்தக்காரங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அப்புறம் வேணுங்கிறதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்றாரு. ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனா ஒரே ஒரு குறை, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இப்படி சொன்னாலே வந்து என்ன அர்த்தம்? குறை இருக்கு, நான் அபூர்ணம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து அந்த பொருளுக்குரிய குணங்கள். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சதா? இப்ப இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதே விசாரத்தை பண்ண போறோம். இப்போ இந்த உலகம், இந்த ஜகத்து, இந்த ஜகத்தை பொறுத்தளவுக்கும் நான் என்பது, இந்த சரீரத்துடன் கூடிய நான், அது வந்து என்னது? அது என்ன அப்படின்னா மனிதன், இல்லையா? மனிதன். இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? இதுல எந்த டவுட்டும் இல்லையே, இல்லையா? அப்போ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அப்சல்யூட் ஸ்டேட்டஸ், அதாவது ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், அது அப்சல்யூட் ஐஎம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. இதுல எந்த டவுட்டாச்சும் இருக்கா? இதுல டவுட் இல்லை இல்லை? ஓகே. ஆனால் என்னுடைய தாய்க்கு நான் மகன், சரிங்களா? அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், அப்புறம் மாமா மச்சன், அப்புறம் வந்து அத்தை மாமா சித்தி சித்தப்பா, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள் இருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் என்னது? ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ். அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்கா? இந்த ரெண்டுல எது உண்மை? ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் தான் உண்மை. அப்ப ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ், நான் வந்து எங்க அம்மாவுக்கு நான் மகனே கிடையாதா? மகன் தானே. ஆனா நான் மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, இல்லையா? அப்ப இந்த மனிதன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். எப்ப பிறந்தனோ பிறந்த உடனே வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸும் சேர்ந்து வந்துருது, இல்லையா? இப்ப தேவதத்தன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இந்த தேவதத்தன் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு ஒரே ஒரு தாய்மாமா, இப்படி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஒரே ஒரு தாய்மாமா. இந்த தாய்மாமாவுக்கு இவர் யாரு? இந்த தேவதத்தன் யாரு? மருமகன், இல்லையா? இப்ப இவர் பிறந்த உடனே மருமகன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் சேர்ந்தே பிறந்திருக்கு. இப்ப தாய்மாமா இறந்துட்டாரு அப்படின்னா மருமகன் தானே இறப்பான். ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற அந்த மனிதன் அப்படிங்கிற அந்த தேவதத்தன் இறந்துருவானா? இறக்க மாட்டான். அப்ப இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து போகக்கூடியது. ஒருவேளை அந்த மருமகன் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வைங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவனுக்கு அத்தை, எல்லா ஆண்களும் அவனுக்கு தாய்மாமா, இல்லையா? இப்ப நம்மளே எடுத்துக்கலாம். இப்ப குருஜி இருக்காரு அப்படின்னா குருஜி முன்னாடி நம்ம யாரு?
சிஷ்யன். இந்த சிஷ்யன்கிறது என்ன? ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இல்லையா? சிஷ்யன்கிறது ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ். ஒருவேளை அந்த சிஷ்யன்கிறதே ஒரிஜினல் ஸ்டேட்டஸா இருந்தா எல்லாருக்காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? அப்போ ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ்னா என்ன, ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்னா என்னங்கிறது புரிஞ்சுதா? இந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து என்றைக்கும் இருக்கக்கூடியது, இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து போகக்கூடியது. இது எதுக்காக? ஜஸ்ட் டிரான்சாக்ஷனுக்காக. நம்ம எந்த பேருமே கொடுக்காம இருந்தோம்னா பேந்து முழிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களை வந்து நான் எந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸும் கொடுக்காம இருக்கேன், ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போறோம், நம்ம ஃபேமிலிலேயே ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணோட தாய்மாமாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாய்மாமாவை அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸும் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து செயல்படுவதற்காக, டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான். இந்த டிரான்சாக்ஷன் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமா விசாரம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ், இது புரிஞ்சுதா? சரி. எப்படி நமக்கு அண்ணன், தம்பி, அக்கா, மாமா இந்த மாதிரி வந்து நிறைய ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கோ, அது போல ஆத்மாவுக்கும் 3 ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 3 ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து என்னது? விஸ்வன், ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. அதுல நமக்கு என்ன பேரு? விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த விஸ்வ, தைஜச, பிராக்ஞன், இந்த ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அனுபவம் எப்படிப்பட்டது? வந்து போகக்கூடியது, ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ். அதுவே ஒரிஜினல் கிடையாது. ஒருவேளை அதுவே ஒரிஜினல் வைங்க, இப்போ ஜாகிரத் தான் வந்து என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், நான் வந்து விஸ்வன் தான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் வைங்க, தூங்கவே மாட்டீங்க, கனவு காணவே முடியாது, எப்பயுமே ஜாகிரத்துல தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்கா? ஜாகிரத்தையும் நான் ரிப்போர்ட் பண்றேன், கனவையும் ரிப்போர்ட் பண்றேன், உறக்கத்தையும் ரிப்போர்ட் பண்றேன். அப்படின்னா நான் உறங்குவதே இல்லை, ஏற்கனவே பார்த்த மாதிரி இல்லையா? அப்போ அந்த 3ஐயும் பார்க்கின்ற அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அதுதான் நான். புரிஞ்சுதுங்களா? அப்போ இப்போ இந்த 3மே வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸினுடைய இருப்பு எப்படிப்பட்டது? அந்த தேவதத்தன் வந்து மருமகன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கொடுத்தோம் இல்லையா? அந்த பேரு உண்மையிலே இருக்கு. அவன் மருமகனா? அவன் ஒரு மனிதன் இல்லையா? பட் டிரான்சாக்ஷனுக்காக அந்த மருமகன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனை ஏத்துக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உருவாக்கிக்கிட்டே உண்டு. இவன் போய் எனக்கு தாய் மாமனா வந்துட்டானே, நம்மளா உருவாக்கிக்கிட்டே உண்டு இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த ஜாகிரத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இதுல நம்ம தான் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும் போது இந்த ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ்னுடைய அந்த ரியாலிட்டி நமக்கு புரியும். இப்போ இந்த 3மே வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸை பத்தி சாஸ்திரம் சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னா அதை 4வது அப்படின்னு சொல்லுது. அதுதான் துரியம். அதான் நம்ம என்ன பார்க்கிறோம்? சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துரியம். 4வது, அந்த 4வது. இந்த 4வதுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்டஸ்குள்ள போட்டுறக்கூடாது. அது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், அது என்றைக்குமே இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப பிராத்தஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரத்து, இது இப்படிப்பட்ட இந்த தத்துவம் எங்கு இருக்கிறது அப்படின்னா அதுதான் ஹிருதி சம்ஸ்புரத்து அப்படின்னு சொல்லுது. அந்த ஹிருதி சம்ஸ்புரத்துங்கிறது என்ன? இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமா விசாரம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பண்ணலாம். அப்படிப்பட்ட அந்த ஹிருதி சம்ஸ்புரத்து, அந்த அந்த அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவமானது சச்சித் சுகம் பரமஹம்ச கதி துரியம், பரமஹம்சர்களுடைய கதி. பரமஹம்சர்கள் இதை குறித்தும் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த பரமஹம்சர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு விதமான சன்னியாசிகள். இவர்களுக்கான கதி எதுவோ அந்த கதி தான் நான். அவங்க வந்து எதை இலக்காக கொண்டுள்ளார்களோ அந்த இலக்கு நான் அப்படின்னு சொல்லி காலையில எந்திரிச்சு இப்படி யோசிக்கணுமாமா. நம்ம காலையில எந்திரிச்சதுமே என்ன யோசிப்போம்? இன்னைக்கு எவன் வருவான், இன்னைக்கு யார் கூட சண்டை போடலாம், இந்த மாதிரியெல்லாம் யோசிப்போம். இதெல்லாம் யோசிக்காம கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒரு 30 நாள், ஒரு மாதம் நம்ம வந்து காலையில் ஒரு மணி நேரத்தை வந்து சாஸ்திரத்துக்காக மட்டுமே வந்து செலவிட்டு பழகணும். முடிஞ்சவங்க கிளாஸ் கேட்கலாம், கிளாஸ் கேட்க முடியாதவங்க முன்னாடி கேட்டதை வந்து சிந்திச்சு பார்க்கலாம். 1 மணி நேரம் இதுக்குன்னு மட்டும் நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சாமியார் அவருடைய வீடியோ கிளிப்பிங் சொன்னேன், சடனாக வந்துச்சு. அவர் சொன்ன அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் இந்த ஆத்மாவுக்காக, இந்த ஆத்ம தத்துவத்துக்காக, யோகா, பக்தி இது மாதிரியான விஷயத்திற்காக நீங்கள் வந்து செலவிடுங்க. நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சதுமே இந்த உலக விஷயங்கள், உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு, இந்த உலக செய்திகள், இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க?
கப்பலே கவிழ்ந்தாலும் கவிழ்ந்து போகட்டுமே, நான் பார்க்கலன்னா 1,00,00,000 ரூபாய் டிரான்சாக்ஷன், நான் மட்டும் பார்க்கலன்னா அவ்வளவுதான். இப்படி ஏதாச்சும் இருக்கா யாருக்காச்சும்? கத்திரிக்காய் சுண்டக்காய் மேட்டரை விட ஒண்ணுமே இல்லாத டம்மி இல்லையா? நம்ம பார்க்கறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இவரை போய் ஒரு அமைச்சர் அமைச்சர் அளவுக்கு ஈக்குவலான ஒரு பதவி வந்து இவரை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால, இதை தெரிஞ்சுக்கிட்டு கவலைப்படுறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பலே கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கலன்னா கப்பலே கவிழ்ந்துரும், கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து இதை பத்தி சிந்தி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது ஒரு நல்ல கருத்தா இருந்துச்சு. அப்ப இருந்து நானும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்காக வேண்டியே கொடுத்திருக்காரு நம்ம சங்கரர் ஸ்லோகம். இப்போ இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறார். அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, எத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைத்தி நித்தியம், நித்தியம் எல்லா காலத்திலும் இந்த மூன்றையும் அறிபவனாக இருந்து கொண்டிருக்கிறது. தத் பிரம்ம நிஷ்கலம் அகம், அந்த பிரம்மம் நிஷ்கலம். இந்த நிஷ்கலம் பத்தியெல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். இங்க வந்து பாருங்க, ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார்? ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம் அப்படி சொல்லி ஆரம்பிச்சார். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? தத் பிரம்ம நிஷ்கலம் அகம் அப்படி முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகமாகிய ஆத்மாவாகிய நானும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை இந்த ஒரு ஸ்லோகம் போதும். மொத்த ஆத்ம தத்துவமே இதுக்குள்ளதான் இருக்கு. மொத்த வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தையே இந்த ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துட்டார். சரிங்களா? அப்ப இனி அடுத்த வகுப்புல வந்து நம்ம எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த ஹிருதி சம்ஸ்புரத்து இதை பத்தி பார்க்கணும், பரமஹம்சகதி இதை பத்தி பார்க்கணும், அதுக்கப்புறம் தத் பிரம்மம் நிஷ்கலம் அகம் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இன்றைக்கு இந்த வகுப்பை இதோட நம்ம நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.